எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வேல்முருகன் ஹோஸ்ட் யூடியூப் சேனலில் இருந்து அடுத்து ரெண்டாவதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமில் மிஸ்டேக் பண்ணது என்னென்னா, அந்த டப்பிங்கில் நிறைய மிஸ்டேக் ஆச்சு. அந்த குறையெல்லாம் சரி பண்ணுற விதமாக ஒருத்தர் வந்து நமக்கு மைக்கு ஸ்பான்சர் பண்ணுறாரு நம்ம சேனலுக்கு. அதுமாதிரி வேறு யாராவது டொனேஷன் ஸ்பான்சர் எதுவும் பண்ணணுன்னா விருப்பம் இருந்தால் நீங்கள் விருப்பம் இருந்தால் மட்டும் பண்ணலாம். அதேமாதிரி இதில் எனக்கு அதை விட நான் கடன் வாங்கி கூட நான் போட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுப்பேன். ஆனால் எனக்கு முக்கியமான தேவை ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ஆள் பலம் தான் எனக்கு தேவை. இது வந்து லொக்கேஷன் சென்னை. இந்த முறை சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க நீங்கள் அரக்கோணம் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். அரக்கோணம் சரௌண்டிங்கில் கொஞ்சம் ஒரு காடு மாதிரியான பகுதிகளில் ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரியான இடத்துல தான் நம்ம வந்து அடுத்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோம். அதனால் எனக்கு ஆள் பலம் தான் முக்கியம். நீங்கள் அதனால் இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிக்க விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சம் ட்ராவல் பண்ணி எனக்காக கொஞ்சம் வந்தீங்கன்னா இந்த தசராக்குள்ளே இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் நம்மளால் விட முடியும். அதே மாதிரி இப்போது வர்றவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு என்னால் யாருக்கும் ஸ்பான்சர் எதுவும் பண்ண முடியாது, சேலரி எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன்னா அது போக எனக்கு நிறைய செலவு இருக்கும். காஸ்டியூமு, டிரான்ஸ்போர்ட்டு, வர்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது எனக்கு வந்து நிறைய செலவு இருக்கிறதுனால என்னால் இந்த முறையும் யாருக்கும் சம்பளம் நடிக்க வரவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக வந்து நடிக்க வரலாம். வர்ற எல்லாருக்குமே நம்ம வந்து சேர்த்துக்குவோம் அந்த ஷார்ட் ஃபிலிமில். லாஸ்ட் டைமும் ஒரு 20-30 பேர் வர்றேன்னு சொல்லிட்டு கடைசியில் 2 பேர் தான் வந்து நின்னாங்க. அந்த 2 பேரை வச்சு அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டேன். இந்த முறை யாரெல்லாம் வர்றீங்களோ வரலையோ ஆனால் கரெக்டாக சொல்லிடுங்க. நான் வருவேன் வரமாட்டேன் அப்படிங்கிறது கரெக்டாக தெளிவாக சொல்லிடுங்க. நான் அதை வச்சு அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுவேன். வருவேன்னு கண்டிப்பாக கமிட்மெண்ட் நல்லா கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் டிமிக்கி கொடுத்துட்டு போயிடாதீங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் மீதி டீட்டெயிலாம்.